பரிசுத்தரும் உலக ரஜகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்குற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அதாவது நம்ம ஒரு வீடியோ கிளிப்பை பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கிளிப்பு இப்போ மிடில் ஈஸ்ட் முழுசும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்கு. கடைசியில் இது ஐக்கிய நாட்டு சபைக்கு போய் அங்கே உள்ள ஊமன் ரைட்ஸ் இருக்காங்களா, இன்டர்நேஷ்னல் ஊமன் ரைட்ஸில் உள்ளவங்க எல்லாம் கக்கப்புக்குன்னு சிரிச்சிருக்கிறாங்க. என்னையா இப்படி பயங்கரமாக சிரிக்கிறீங்களே, எங்கே பார்த்தாலும் ஒரே சிரிப்பலையாக இருக்குது, அப்படி என்னதாயா கண்டுபிட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ஒருத்தர் ஜோக் அடிச்சிருக்கிறாரு. அது ஜோக்கு மட்டும் இல்லைங்க, அதுதாங்க யதார்த்தம். அதனால நாங்கள் சிரிக்கிறோமுங்க. இதுக்கு முன்னாடி பிரிட்டனை பார்த்து சிரித்தோம், இப்போ ஜெர்மனை பார்த்து நாங்கள் சிரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. இப்போ அவங்களுடைய இதுக்கு முன்னாடி பிரிட்டானிஸ்தானை மாற்றினதுனால ஊமன் ரைட்ஸில் உள்ளவங்கெல்லாம் சிரித்தாங்களாம். இப்போ ஜெர்மானிஸ்தானை மாற்றுறதுனால அவங்க பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஏகப்பட்ட ஜோக்குகள் அங்கே ரொம்ப வளம் வந்துக்கிட்டு இருக்கு வைரலாக. அதில் இந்த ஜோக்கு ரொம்ப முக்கியமான ஜோக்கு அப்படின்னாங்க. சரி அப்படி சொல்லுங்கய்யா, நாங்களும் சிரிக்கிறோம், நீங்கள் மட்டும் ஏயா சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். அப்போ அவங்க ஜோக்கை சொன்னாங்க. இப்போ நம்மளும் அந்த ஜோக்கை கேட்க போகிறோம், நம்மளும் சிரிக்க போகிறோம். சிரிக்கிறது மட்டும் இல்லாமல் இதில் இருந்து ஒரு மோரல் லெசன் நம்ம கற்றுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். சரி, இந்த இவர் தான் புண்ணியவான். இவர் பார்த்தா சினிமா நடிகர் மாதிரி இருக்காப்புல. பாலத்தீனத்தில் இருந்தால் சரியான கூமுட்டையாக இருந்திருப்பாப்புல. ஆனால் ஜெர்மன்காரன் இவருக்கு வாழ்க்கை கொடுத்து, காரெல்லாம் கொடுத்து, வீடு வசதியெல்லாம் கொடுத்து நல்லா வச்சுருக்கான். அப்படிங்கும்போது இவர் சொன்ன ஜோக்கு தான் இப்போ வைரலாக போய்கிட்டு இருக்கு. சரி, இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். ஐயா சொல்லுங்கய்யா. Ein afrikanischer Asylant, ein Schwarzer, läuft morgens durch die Stadt in Nürnberg, ja, und spricht die erste Person an, die er sieht, und sagt: Danke, dass Sie mich in Deutschland aufgenommen haben, danke, dass ich hier leben darf, krankenversichert bin, Unterkunft habe, Essen, alles was dazu gehört. Sagt die Person: Ich bin kein Deutscher, ich bin Albaner. Sagt der Afrikaner: Oh, Entschuldigung. Läuft er weiter, spricht er die nächste Person an. Sagt auch zu dieser Person: Danke, dass ich in Deutschland leben darf. Danke für alles, was Sie für mich tun. Sagt die Person: Ich bin kein Deutscher, ich bin Türke. Sagt der Afrikaner: Oh, Entschuldigung. Läuft er wiederum, spricht er die nächste Person an. Sagt er: Vielen lieben Dank, dass ich in Deutschland leben darf, dass Sie mich aufgenommen haben als Flüchtling. Sagt die Person: Ich bin kein Deutscher, ich bin Araber. Sagt der Afrikaner: Wo sind die ganzen Deutschen? Guckt der Araber auf die und sagt: Wahrscheinlich arbeiten. பயங்கரமாக சிரிக்கிறாப்புல. ரெண்டு பேரும் சேர்ந்து சிரிக்கிறாங்க. வீடியோ எடுத்து டிக்டாக்ல வெளியிட்டு இருக்காங்க போல இருக்கு. அப்படி என்னதான் இவங்க சொல்லி சிரிக்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஒரு ஆப்பிரிக்காவிலேருந்து ஒருத்தர் போயிருக்காப்பலாம் ஜெர்மனிக்கு போனதும் அவங்க வந்தார வாழ வைக்கிறவங்களாச்சா. அவங்க வாங்க வாங்க பிரிட்டனுக்கு போகாதீங்க, நீங்கள் எங்கள் நாட்டுக்கு வாங்க, நாங்கள் எவ்வளவு நல்லவன், மனிதாபிமானம் உள்ளவன், மனசாட்சி உள்ளவங்க அப்படிங்கிறத நாங்கள் காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டை திறந்து வச்சுருக்கான். அப்போ அவங்க இந்த ஆப்பிரிக்காவிலேருந்து குடும்பத்தோடு போயிருக்காங்க. போன உடனே உங்கள் பேர் என்ன, ஏது, உங்கள் பொண்டாட்டி பேர் என்ன, பிள்ளைங்க பேர் என்ன, இதெல்லாம் எழுதியிருக்காங்க. ஐயா எங்களுக்கு வேலை கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் எல்லாம் அசிலம் சீக்கரு, உங்களுக்கெல்லாம் வேலையெல்லாம் நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு இருக்கிறாங்க. என்னையா சொல்கிறீங்க, அப்புறம் எப்படியா நாங்கள் இந்த நாட்டில் வாழ்வோம் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, இங்கே எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ. அசிலம் சீக்கர் அப்படிங்கிறவங்களுக்காக ஒரு சட்டத்தையே எங்கள் நாட்டில் ஏற்றி வச்சிருக்கிறோம். அதுக்காக தான் அந்த நாட்டில் உள்ளவங்களாம் நைட்டும் பகலும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து டேக்ஸ் கட்டுறாங்க. அந்த டேக்ஸில் தான் நீங்கள் உங்களுக்கு வீடு வாங்கி கொடுக்க போகிறோம், வேலை வாங்கி கொடுக்க போகிறோம். ஏன் உங்கள் பிள்ளை குட்டியெல்லாம் நாங்கள் படிக்க வச்சு ஆளாக்கி யூனிவர்சிட்டிக்கு அனுப்புவோம், உங்கள் பொண்டாட்டிக்கெல்லாம் நாங்கள் தான் பிரசவம்லாம் இலவசமாக பார்ப்போம். அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் எதுக்கு வேலைக்கு போகிறீங்க? இந்த நாடு வந்தார வாழ வைக்கிற நாடு. ஏன்னு கேட்டால் இந்த நாட்டில் ஹிட்லர்னு ஒருத்தர் இருந்தான், அதனால் எங்கள் பேரே கெட்டு போச்சு. அப்படி இருக்கும் பொழுது எங்கள் நாடு எப்பேற்பட்ட மனசாட்சி, மனிதாபிமானம் உள்ள லிபரல் ஜனநாயக நாடு, வந்தார வாழ வைக்கிற நாடு, மனிதர்களை மனித நேயத்தோடு அவங்கள நேசித்து அவங்கள இந்த நாட்டில் வாழ வச்சு எங்களுக்கு ஒரு நல்ல பேர் உருவாக்கலாம்னு இருக்கோம். அதனால நீங்கள் ஆப்பிரிக்காவில் இருந்தாலே வந்திருக்கீங்க, கவலைப்படாதீங்க. இன்னும் ஃபோன் பண்ணி உங்கள் சித்தப்பா பெரியப்பா எல்லாத்தையும் கூப்பிட்டு விடுங்க, நாங்கள் வந்தார வாழ வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அடுத்த நாளே வீடு கிடச்சிருச்சு, வாசல் கிடச்சிருச்சு, பிள்ளை குட்டியெல்லாம் எல்கேஜிக்கு யூகேஜிக்கு அனுப்பிச்சி விட்டுருக்காப்புல. அனுப்பிச்சி விட்டு கடைசியில் 3 நேரம் தான் சோறு கொடுக்குறாங்களே, அது போக பாக்கெட் மணி வேற. அது பார்த்தாதுன்னு ஏதாவது நடந்து போகும்பொழுது ஓடும்பொழுது தப்பி தவறி ஏதாவது காயம் பட்டுருச்சு அப்படின்னா அதுக்கு ஆஸ்பத்திரியில் ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாமே ஃப்ரீ. அப்போ இதையெல்லாம் பார்த்துட்டு அந்த ஆப்பிரிக்கன் நாட்டில இருந்து வந்தவனுக்கு பயங்கர சந்தோஷம் தாங்க முடியலையா. உடனே அவன் மனசுக்குள்ள வந்துருச்சு, இந்த நாட்டில் உள்ளவங்கனால தான் நமக்கு இந்த மாதிரியான ஒரு சொகுசான வாழ்க்கை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டியை கூட்டிட்டு போயிருக்கான், சிட்டிக்கு போயிருக்கான். 2 பேரும் நடந்து போகும்பொழுது ஒருத்தன் எதிர்த்தாப்புல வந்திருக்கான். அவனை பார்த்து: ஐயா நீங்கள் பார்த்தா ஜெர்மன்காரே மாதிரி இருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. நாங்கள் எங்கள் நாட்டில் எங்கே பார்த்தாலும் பயங்கரவாதம், தீவிரவாதம், குடிக்க தண்ணி இல்லை, சாப்பிட வசதி இல்லாமல் நாங்கள் இந்த நாட்டுக்கு வந்த உடனே இந்த நாட்டில் வந்தார வாழ வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை இவங்க ஏற்றி வச்சிருக்கிறாங்க. ஏற்றி வச்சு எங்கள் பிள்ளை குட்டியெல்லாம் படிக்க வச்சு, என் பொண்டாட்டிக்கெல்லாம் பிரசவம் பார்க்குற எல்லா விதமான ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாம் கொடுத்து எங்களை வாழ வச்சு வீடு வாசல்லாம் கொடுத்துருக்கீங்க. இதெல்லாம் உங்களால தான்யா, உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்களை அல்லாஹ் ஜன்னத்துக்கு எடுத்துக்கிடுவாயா
அப்படின்னு சொல்ல, அப்போ ஏத்தாப்புல வந்தேன் சொல்லியிருக்கான், இல்லையா நான் ஜெர்மன் நாட்டுக்காரன் கிடையாதுயா, நான் அல்ஜீரியாயா அப்படின்னு சொல்ல, ஐயோ சாரிங்க நான் ஜெர்மன் நாட்டுக்காரன் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க 2 பேரும் புருஷனும் பொண்டாட்டி நடந்து போயிருக்காங்க. வேற ஒருத்தன் வந்திருக்கான். வேற ஒருத்தன் வந்ததும் சரி இவன் ஜெர்மன் நாட்டுக்காரனா இருப்பான்னு சொல்லி, ஐயா உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா, ஐயா என் பேர் இன்னதுங்க, நான் வந்து ஆப்பிரிக்கன் நாட்டு, இது என் பொண்டாட்டிங்க, நாங்கள் 2 பேரும் தற்கொலை பண்ணிக்க போனோம், கடைசியில் ஜெர்மன் நாட்டில் இடம் இருக்குது, கேட்டு திறந்து வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க, அதனால வந்தா எங்களை இப்படியெல்லாம் வாழ வைக்கிறீங்களே, அதுக்காக உங்களுக்கு அல்லாஹ் ஜன்னத்து கொடுப்பானாக அப்படின்னு ஆசீர்வதிச்சிருக்காப்புல. அப்போ வந்தவன் சொல்லியிருக்கான், ஐயோ இல்லையா நானும் துருக்கி நாட்டுக்காரையா உன் புண்ணிய மதத்தை சேர்ந்தவன் தாயா அப்படின்னு சொல்ல, ஐயோ நீங்களும் என் புண்ணிய மதத்தை சேர்ந்தவரா சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க 2 பேரும் புருஷனும் பொண்டாட்டியுமா. அப்புறம் இன்னொருத்தன் இடையில வந்திருக்கான். அப்போ அவனை பார்த்து, ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா என்னை இந்த நாட்டுக்குள்ளே சேர்த்துக்கிட்டதுக்கு, நான் வந்து ஆப்பிரிக்க நாட்டு சேர்ந்தவங்க, இது என் பொண்டாட்டிங்க, நாங்கள் வேறு வழி இல்லாமல் தாங்க இந்த நாட்டுக்கு வந்தோம், ஆனால் இந்த நாட்டில் எங்களை வாழ வைக்கிறவங்களா இருக்கீங்களே நீங்கள், எங்களுக்காக இந்த நாடு எவ்வளோ பெரிய தியாகத்தை செஞ்சுருக்கு, அதுக்காக நாங்கள் நன்றியாக இருப்போமுங்க, உங்கள் புள்ள குட்டியெல்லாம் நல்லா இருக்குமுங்க, உங்களை எல்லாம் ஜன்னத்துக்கு எடுத்துக்கோணுங்க அப்படின்னு சொல்ல. அப்போ அவன் சொல்லியிருக்கான், ஐயோ இல்லையா நான் ஜெர்மன் நாட்டுக்காரன் கிடையாதியா, நான் அரபியா அப்படின்னு சொல்ல. அப்போ உடனே இந்த ஆப்பிரிக்காக்காரனுக்கு பயங்கரமாக கோவம் வந்துருச்சு. என்னையா எங்கே பார்த்தாலும் அல்ஜீரியாங்கிறீங்க, எகிப்துங்கிறீங்க, சவுதி அரேபியாங்கிறீங்க, துருக்கிங்கிறீங்க, அப்போ இந்த நாட்டில் உள்ள ஜெர்மன் நாட்டுக்காரெல்லாம் எங்கேயா போனாங்க அப்படின்னு கேட்டிருக்காப்புல. அப்போ தான் அந்த அரபிக்காரன் கையை காட்டு, இதை வாட்ச் தானே, இதை பாரு, இந்த நேரம் ஜெர்மன் நாட்டுக்காரங்கெல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்கய்யா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக 2 பேரும் சிரிச்சிருக்கிறாங்க. அப்படி தான் இவங்களும் சிரிக்கிறாங்க. இன்னொரு வச்சிருங்கய்யா. Deutschen, guck darauf auf die Uhr, wahrscheinlich arbeiten. அருமையான சிரிப்பு. அதான் பாத்திரம் அறிஞ்சு பிச்சையிடு அப்படின்னு சும்மா சொன்னாங்க. ஐரோப்பிய நாடுகள் மட்டும் கேட்டை திறக்காமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா இவங்க எல்லாம் அவங்க நாட்டில் அநியாயமாக செத்து போயிருப்பாங்க குடும்பத்தோட. ஆனால் இன்னைக்கு இங்கே வந்து கார் வாங்கி பங்களா வாங்கி கடைசியில் எந்த நாடு அவங்கள வாழ வச்சதோ, எந்த நாடு ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுத்ததோ, எந்த நாடு இலவசமாக பிரசவம் பார்க்குறதோ, எந்த நாடு இவங்க புள்ள குட்டியெல்லாம் படிக்க வைக்குதோ அந்த நாட்டில் உள்ளவங்களை பார்த்து சிரின்னு சிரிக்கிறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நன்றி கெட்டவங்களுக்கு நன்மை செஞ்சோம் அப்படின்னா நாம தான் முட்டாளு அப்படின்னு அர்த்தம். நன்றி கெட்டவங்களுக்கு நம்ம நன்மை செஞ்சோம் அப்படின்னா இப்படி தான் கடைசியில் நம்மளை பார்த்து பரியாசம் பண்ணி சிரிப்பாங்க. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் இவங்க 2 பேரும் எப்படி சிரிக்கிறாங்கன்னு பாருங்க. இதுக்கெல்லாம் மிக முக்கிய காரணம் UN தான். இந்த வீடியோ இப்போ ஜெர்மன் நாட்டுக்காரங்கிட்ட காமிச்சிருக்காங்க, பார்த்து பாருங்கடா உங்களை பார்த்து எப்படி சிரிக்கிறாங்க அப்படின்னு. அப்போ தான் அவங்க சொல்லியிருக்காங்க, இதுக்கு காரணம் UN தான். ஏன்னு கேட்டால் நாங்கள் இவங்களை சேர்த்துக்கல அப்படின்னா, எங்கள் நாட்டில் சேர்த்துக்கலண்ணா அப்படின்னா இனவெறி பிடிச்சவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இனவெறி பிடிச்சவன் ரேசிஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்கிற ஒரே வார்த்தைக்கு நாங்கள் பயந்து இவங்களையெல்லாம் எங்கள் நாட்டுக்குள்ளே சேர்த்துக்கிட்டோம். எங்கள் நாட்டுக்குள்ளே சேர்த்துக்கிட்ட பிறகு நாங்கள்லாம் வேறு இனத்தை சேர்ந்தவங்கனால எங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டேங்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நாங்கள் பயந்துக்கிட்டு அவங்களுக்கு வேலையும் கொடுத்தோம். அப்புறம் எங்கள் பிள்ளைகளையெல்லாம் படிக்க வைக்க மாட்டீங்களா, இனவெறி பிடிச்சவங்களா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. வேற வழி இல்லாமல் நாங்களும் அவங்க பிள்ளைகளையெல்லாம் படிக்க வச்சோம். ஆஸ்பத்திரிக்கு வந்து நாங்களாம் வேற இனத்தை சேர்ந்தவங்களா இருக்கிறதுனால எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. வேற வழி இல்லாமல் அவங்களுக்கு இலவசமாகவே நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணோம், பிரசவம்லாம் பார்த்தோம். அப்புறம் நாங்களாம் வேற இனத்தை சேர்ந்தவங்களா இருக்கிறதுனால தான் காங்கிரஸில் எங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறீங்களா, அரசியலில் எங்களை சேர்த்துக்கிற மாட்டேங்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் வேற வழி இல்லாமல் வாங்கடா அப்படின்னு சொல்லி அவங்கள அரசியலில் சேர்த்து விட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் வேற இனத்தை சேர்ந்தவங்களா இருக்கிறதுனால தான் எங்களுக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் வேற வழி இல்லாமல் நம்மளை இனவெறி பிடிச்சி சொல்லுவாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோம். அதுக்கப்புறம் அவங்க மேயர் ஆனாங்க, பெரிய பெரிய பொசிஷன் வந்தாங்க. வந்த பிறகு இப்போ எங்களை பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்னு ஜெர்மன்காரங்க புலம்புறாங்களாம். யோசிச்சு பாருங்க. வரும்போது ஐயா சாமி பசிக்குதுங்க, எங்கள் புள்ள குட்டியெல்லாம் பட்னியாக கிடத்துங்க 3 நாளா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. இன்னைக்கு சிரிக்கிற சிரிப்பை பாருங்க. இப்போ இது பத்தாதுன்னு என்ன, நாங்கள் வேற இனத்தை சேர்ந்தவங்களா இருக்கிறதுனால எங்கள் சரியா சட்டத்தை இந்த நாட்டில் அமுல்படுத்த மாட்டேங்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்களாம். இப்போ அதையும் அமுல்படுத்திட்டா ஜோலி முடிஞ்சு. அதுக்கடுத்து போன வீடியோவில் நம்ம பார்த்த மாதிரி எப்படி கிறிஸ்தவர்களை அநியாயமாக கொன்று பப்ளிக்காக நெருப்பில் சுட்டு அதை பிச்சு தின்னாங்களே, அதே நிலைமை தான் ஜெர்மன் நாட்டுக்காரனுக்கு நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த யசீதி பெண்களை கடத்திட்டு போய் அம்மாவுக்கு முன்னாடி பிள்ளைகளை கற்பழிச்சு, பிள்ளைகளுக்கு முன்னாடி அம்மாவை கற்பழிச்சு, கடைசியில் அவங்கள 4 நாளா 5 நாளா பட்டினி போட்டு சாக போகிற நிலைமையில் இருக்கும் பொழுது அவங்க பிள்ளைகளை எல்லாம் கொண்டு போய் வெட்டி கொன்று கடைசியில் பிரியாணி சமைச்சு கொண்டு வந்து அவங்க அம்மா கிட்ட கொடுத்து அவங்கள சாப்பிட வச்சு, சாப்பிட்ட பிறகு உன் பிள்ளை தான் நீ சாப்பிட்ட நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்டு அவங்க அழுகிறத பார்த்து துடிக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டு அதை வீடியோலாம் எடுத்து மிடில் ஈஸ்ட் முழுதும் அனுப்புனாங்களே, அந்த மாதிரி தான் நீ ஜெர்மானிய பெண்களுக்கு நடக்கும் போல இருக்கு. பாவம்.